கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து அங்கு ஆரம்பிப்போம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பெறும்படியாக. கர்த்தரிடத்திலிருந்து எந்த மனுஷனும் ஒன்றையும் விசுவாசம் இல்லாமல் பெற முடியாது. என கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் ஈவு. இந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது இவன் சம்பாதிச்சதில்லை. இவன் ரொம்ப யோகியனாக இருந்ததுனால, இவன் ரொம்ப நல்லவனாக இருந்ததுனால, மற்ற ஜனங்கள் எல்லாம் விட மேன்மையானவனாக இருந்ததுனால இவனுக்கு கொடுத்ததில்லை கடவுள். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்கிறது கர்த்தர் ஒரு ஈவாக கொடுக்கிறது, கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறது. இந்த கிருபையாய் கொடுக்கிற எல்லாவற்றையும் விசுவாசத்தால் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். இது நான் சம்பாதித்த ஆசீர்வாதம் இல்லை, நான் சம்பாதிக்க போகிற ஆசீர்வாதமும் கிடையாது. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தேவன் எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இதை நான் விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பற்றி இன்னொரு இடத்துல எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, வாசித்து பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். இது ரொம்ப டூ மச்சா தெரியும் சிலருக்கு, ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுது. உலகத்தை சுதந்தரிப்பான், பரலோகத்தை சுதந்தரிப்பான் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா பெந்தவசக்காரங்களும் எல்லாம் ஆமேன்னுவாங்க, அல்லேலியான்னுவாங்க. ஏன்னா அதுக்கு ரெடி பரலோகத்தை சுதந்தரிக்கிறதுக்கு. இந்த உலகத்தை சுதந்தரிப்பான், எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். வாக்கு தத்தம் எதை பற்றிங்க? உலகத்தை சுதந்தரிப்பான்னு. உலகத்தை சுதந்தரிப்பான்றதான் வாக்கு தத்தம். எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தை சுதந்தரிப்பான், உலகத்தை சுதந்தரிப்பான். நல்லா கவனிங்க, இதுவரை ஆபிரகாமை பற்றி சொல்லி இல்லைன்றதை காண்பிக்கிறேன். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. உடனே சந்ததினோன்னு அவன் பிள்ளைகளை மட்டும் யோசிக்காதீங்க. நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் அல்லது நியாயப்பிரமாணத்தை இவன் ரொம்ப அப்பழுக்கற்ற விதத்தில் கடைபிடித்ததுனால இவனுக்கு வந்து சேரல. அது உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்கு தத்தம் இவனுடைய யோகியதையினால் அல்ல, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இது லிவிங் பைபிள் என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அதை வாசிக்கிறேன். It is clear then that God's promise to give the whole earth to Abraham and his descendants was not because Abraham obeyed God's law, but because he trusted God to keep his promise. ஆபிரகாம் ஏதோ தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கரெக்டாக நடந்தான்றதுனால அல்ல, அவன் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தபடினாலே உலகத்தை சுதந்தரிப்பான்கிற வாக்கு தத்தத்தை தேவன் அவனுக்கு சொந்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் விசுவாசத்தில் தான் நடக்கிறது. எல்லாம் சொல்லுவது விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே நமக்கு இது உண்டாயிருக்கிறது, வேற எதனாலும் உண்டாக்க முடியாது. சந்ததின்னு சொல்லி இருக்குது. ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் உலகத்தை சுதந்தரிப்பான்ற வாக்கு தத்தம்னு சொல்லி இருக்குது. சந்ததி யார்? திருப்பியும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எல்லாம் பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, அறிவீர்களாக. ரொம்ப முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எல்லாம் அறிஞ்சிக்கிட்டாச்சா? அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் யார்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார், ஆபிரகாமனுடைய பிள்ளைகள். 9ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்போ 15ஆம் வசனத்துக்கு போவோம். அதே அதிகாரத்தில் 13-14 வாஸ்தவம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. இந்த கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, கொடுத்த வாக்கு தத்தம்லாம் எவ்வளவு உறுதியானது என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கைன்னு சொன்னால் சாதாரணமாக மனுஷர் முறைமையின்படி எடுத்துக்கிட்டா கூட, மனுஷ வழக்கத்தின்படி அந்த காலத்தில் உடன்படிக்கைனா ரொம்ப சீரியஸான விவகாரம். யார் அதோட கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சொன்னது தான், அதை மாற்றவே முடியாது. ஒருவனும் அது தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒருவனும் கூட்டுகிறதும் கிடையாது. அதை பற்றி சொல்லிட்டு சொல்லுது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும்.
எல்லா சொல்லுங்க, சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உள்ள வாக்கு தத்தங்கள்லாம் வாசித்து பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப தீவிரமாக வாசிக்கிறது. அதை வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன ஏன்னு காமிக்கிறேன். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சொன்னது ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டது. இயேசுக்குள்ள நாமெல்லாம் இருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தங்களுக்கு நாம் எல்லாரும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். இயேசுவுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கும் இயேசுக்கும் கொடுக்கப்பட்டது. இயேசுவின் மூலமாக அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு சொந்தமாக இருக்குது. 28ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, ஜனம், இனம், கோத்திரம், குலம், யாரா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாலும் சரி, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். இங்கே வேறுபாடெல்லாம் கிடையாது. வேறுபாடெல்லாம் வீட்டில், அதில் ஊரில். இங்கே வேறுபாடு கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். ஒரே ஆள் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எல்லாரும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால், எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள்? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் எவ்வளவு தெளிவா சொல்லணும். இதெல்லாம் ஏன் வாசித்து காண்பித்தேன் என்றால், நீங்க தான் அந்த ஆபிரகாமின் சந்ததி என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா மீதி பிரசங்கெல்லாம் பண்ண பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா யாருடைய கதையை நான் சொல்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் யாருடைய கதையும் சொல்லலை, நம்ம கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆபிரகாமுடைய சந்ததி நாம். கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் சுதந்திரராயா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் பண்ண அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்களும் நானும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லாம் தலை நிமிர்ந்து உட்காருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க தாங்க. சொந்தக்காரங்க வேற யாரும் இல்லை, நீங்க தான் சொந்தக்காரங்க. நம்மை குறித்த ஒரு ஆச்சரியம் உண்டாக வேண்டும். நம்மை கர்த்தர் எப்படி காண்கிறார் என்பதை குறித்த ஒரு ஆச்சரிய உணர்வு இன்றைக்கு ஏற்பட வேண்டும். அதில் இல்லைன்னா சபைக்கு போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. சபைக்கு போயிட்டு வந்து பாஸ்டர் பெரிய ஆள் பரவாயில்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரிய தேவதாசன், வரம் பெற்ற தேவதாசன், அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் லேசாக ஒரு சுண்டு வரல கை வச்சாருன்னா எனக்கு ஏதாவது ஆகும்னு நினச்சி போய் கிட்ட நின்றுட்டு வந்தேன். அவர் கிட்ட இருந்து அப்படியே வல்லமை வந்து என்னை தொட்டிச்சின்னு வந்துடக்கூடாது. கிடையாது. இங்கே அதுக்காக வரல. இது அப்படிப்பட்ட சபை அல்ல. ஹலோ, இங்கே வந்து என்ன வேடிக்கை பார்க்க வரல. நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்றால் நீங்கள் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு உன்னதமானவர்கள். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததியார், வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரராய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த, நினைவுபடுத்த, இதை குறித்த வெளிச்சத்தை, ஒளியை உங்களுக்கு உண்டாக்கும்படியாக தான் இங்கே நாம் கூட்டி சேர்த்திருக்கிறோம். இங்கே நான் நேரத்தை வீணாக்குறது இல்லை. இங்கே நான் எவ்வளவு வல்லமை பெற்றவன் என்று சொல்றது இல்லை. நான் உங்களுக்கு நான் எவ்வளவு வரம் பெற்றவன்றது இங்கே அது முக்கியமே கிடையாது. இங்கே என்ன முக்கியம்? நீங்கள் எப்பேற்பட்ட தேவனுடைய வரத்தை பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய ஈவு எப்படி உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்த ஆச்சரிய உணர்வினால் நிரம்ப வேண்டும். இன்றைக்கு வீட்டுக்கு சும்மா போகக்கூடாது. நான் யார் என்கிற ஒரு பெரிய உணர்வு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிசாசு ரொம்ப நாளா வஞ்சித்து போட்டிருக்கிறான் கிறிஸ்தவ மக்களை. பிசாசுடைய வஞ்சனை நினைச்சாலே இன்னைக்கு ஆத்திரமா வருது. இன்னைக்கு அதை உடைக்க, அதை தகர்த்து எரியும்படியாக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா பிசாசானவன் சொல்லி வச்சிருக்கிறான், நீ எந்த குலத்திலிருந்து கோத்திரத்திலிருந்து வந்து நீ எந்த ஜாதி, நீ அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மெல்லாம் ஒன்றும் போக முடியாது. அவர் அந்த ஜாதியை அவர் நல்ல மேலே வரைக்கும் போகலாம், நம்ம வந்து இந்த ஜாதி, அதனால நம்ம இவ்வளோ தூரம் தான். இப்போ இதெல்லாம் பிசாசு போதிச்சு வச்சிருக்கிற காரியங்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரே உடையா போட்டு உடைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப நாளாக வஞ்சித்து போட்டிருக்கிறான், ரொம்ப நாளாக ஏமாத்தி போட்டிருக்கிறான். நான் சொல்றேன், அநேக கிறிஸ்தவர்கள் மோசம் போய்விட்டார்கள். ஏனென்றால் உலகத்தை மோசம் போக்குற பிசாசு இன்றைக்கு
ஜனங்கள் எல்லாரையும் மோசம் போக்கி ஏமாற்றி வைத்திருக்கிறான். நம்மை தாழ்வான நிலையில் வைத்திருக்கிறான். நம்மை ஒன்றுமில்லை என்று எண்ணும்படியாக வைத்திருக்கிறான். நம்மை அற்பர்களாக எண்ணும்படியாக அவன் வைத்து விட்டான். இப்படியே எண்ணி 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 சபைக்கு போன சில நேரத்தில் அங்கே நம்ம பாட்டும் நம்ம பிரசங்கமும் அப்படியே தான் இருக்குது, நான் ஒன்றும் இல்லைன்னு. பிசாசனுடைய இந்த வஞ்சிக்கிற காரியம் நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. அதனால தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஏற்படுத்தப்பட்டிருந்தும் வைக்கப்பட்டிருந்தும் இவ்வளவு கிரயம் கொடுத்து சம்பாதிக்கப்பட்டிருந்தும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் அதில் வாழாமல் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வஞ்சனையின் பிடிக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பா பொருளாதாரத்தை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கு. ஏன் என்று சொன்னால் இந்த வஞ்சனை அகற்ற வேண்டும், இல்லைன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் வாழ முடியாது. பாருங்க, திருப்போம் ஆதியாம் 12ஆம் அதிகாரத்துக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பமாகிறது ஆபிரகாமின் கதை. வாசித்திருக்கோம் ஏற்கனவே, திரும்பியும் வாசிப்போம். வாசித்ததுனால தெரியும்னு நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்லாம் சொல்றது அதுக்கப்புறம் தான். ஏன் அவங்க வீட்டில் இருந்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஏன் உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ என்று ஏன் சொல்லுகிறார்? ஏன் அந்த தேசத்தில் இருக்கக்கூடாது? ஏன் அந்த இனத்தார் மத்தியில் இருக்கக்கூடாது? ஏன் அந்த ஜாதி ஜனத்தின் மத்தியில் அவன் வாழக்கூடாதுன்றாரு? கிளம்புன்றாரு. இந்த ஊரை விட்டு முதல்ல கிளம்புங்கிறாரு. இந்த தேசத்தை விட்டு, இந்த இனத்தை விட்டு, இந்த ஜாதியை விட்டு, இந்த கூட்டத்தை விட்டு, இந்த சுற்றுச்சூழலை விட்டு முதல்ல கிளம்புன்றார். நான் காண்பிக்கிற அந்த இடத்துக்கு போ, உன்னை அப்படியே இடமாற்றம் பண்ண போறேன்றாரு. முதல்ல உன்னை கொண்டு போய் ரீலோகேட் பண்ணணும். உன்னை ரீலொகேஷன் சொன்னால் வெறும் ஆளை உடம்பு ரீதியாக கொண்டு போய் இங்கே இருக்கிறவனை கொண்டு போய் அங்கே விட்டு வர்றதில்ல. ஏனென்றால் அப்படி விட்டு பிரயோஜனம் கிடையாது. அப்படி விட்டால் போதாது. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்தார் சிவந்த சமுத்திரத்தில் கடந்து. ஆனால் அந்த புத்தி மட்டும் மாறவே மாறலை. சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் புத்தி, தோல்வியின் புத்தி, சிறுமையின் புத்தி, தாழ்வின் புத்தி, முடியாதுங்கிற புத்தி, எனக்கு ஆகாதுங்கிற புத்தி, பாலும் தேனும் நான் அனுபவிக்க முடியாதுங்கிற புத்தி, அந்த புத்தினாலே கெட்டு ஒரு சந்ததியே அழிந்தது. ஏனென்றால் ஆட்கள் வெளியே வந்தாங்க, சரீரம் வெளியே வந்தது ஒழிய அந்த புத்தி அவர்களை விட்டு வெளியே வரல. ஆனா இங்க சொல்லுகிறது, தேசத்தை விட்டு போ, இனத்தாரை விட்டு போ, தகப்பன் விட்டு போன்னு சொல்றாரு. ஏன்? அந்த தகப்பன் வீட்டில் என்ன பிரச்சனை? அந்த இனத்தாரத்தில் என்ன பிரச்சனை? அந்த தேசத்தில் என்ன பிரச்சனை? ஏன் அங்கிருந்து அவன் ஆசீர்வாதத்தில் வாழ முடியாதா? நான் சொல்லுகிறேன், அங்கிருந்து அவன் வாழ்றது கஷ்டம். ஏனென்றால் அந்த தேசமும் அந்த இனமும் அந்த தகப்பன் வீடும் சில பழக்க வழக்கங்களையும் சில பாரம்பரியங்களையும் சில நம்பிக்கைகளையும் சில எண்ணங்களையும் தலைமுறை தலைமுறையாய் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இன்றைக்கு அவைகளிலே ஊறி போய் கிடக்கின்றன. இவன் அதிலே கிடக்கிற வரைக்கும் இவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ முடியாது. ஹலோ, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எல்லாம் மாற வேண்டியது இருக்குது. வெறும் கிறிஸ்தவர்களாய் வந்து ஞானஸ்தானம் எடுத்தா போதாது. தகப்பன் வீட்டு புத்தி, நம்ம ஜாதி இனம் கோத்திரம் குலம் அந்த பழக்க வழக்கங்கள், அதில் ஊறி போன சமாச்சாரங்கள், எண்ணங்கள், அப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள், இவைகளெல்லாம் நம்மை ஒரு மனுஷனாக உருவாக்குவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. இவ்வளவு நாள் இதில் வளர்ந்துருக்கிறோம், இதில் ஊறி இருக்கிறோம். இதனுடைய ஒட்டுமொத்த உருவமாக தான் நம்ம இருக்க முடியும். அது தவிர்க்க முடியாது. அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம் பாருங்க. அதில் தோச்சி எடுத்திருக்கிறாங்க, அதில் தான் வந்திருக்கிறோம். அந்த எண்ணங்கள், அந்த அபிப்பிராயங்கள், அவ்விதமான நோக்கங்கள், அந்த விதமான காரியங்கள் தான் நம்மை நிரப்பி இருக்கிறது. இது மாறாமல் ஆசீர்வாதத்தில் நாம் வாழவே முடியாது. அதனால தான் பாருங்க, திருப்புங்க சொல்றேன். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2ஆம் வசனம், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த காலத்தில் பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா அந்த உலகத்தார் மாதிரி சட்டை மாட்டாதன்னு சொல்லிட்டாங்க. சட்டையை மாத்து, இவங்கெல்லாம் இப்படி போடுறாங்க, நீ அப்படி போடாத. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னு சொன்னா எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க? சட்டை தான் பிரச்சனை, அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னு சொல்லி எவ்வளோ காலமாக நானும் அதை நம்பி இருந்தேன் பாருங்க. இந்த சட்டையை மாற்றினா எல்லாம் சரியா போயிடும்னு.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு ஒருத்தரன் தண்ணி பக்கத்தில் நின்று எனக்கு சொல்கிறார், தம்பி இந்த மாதிரி சட்டையை நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறார். அவர் தான் கடைசி அறிவுரை. நான் யோர்தான் நதியை கடக்கிறதுக்கு முன்னாலே அவர் எனக்கு கொடுக்குற அறிவுரை, இந்த சட்டையை போடாத, சட்டையை நீ மாற்றணும், முதல்ல இந்த சட்டை இனிமே கூடாதுங்கிறார். நான் நினச்சிட்டு இதுதான் போல கிறிஸ்தவ வாழ்க்கைனா, இந்த சட்டையை கழட்டி அந்த சட்டையை மாற்றுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னோடனே இதைத்தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. எந்த சட்டையோ மாட்டிங்க, நல்லா இருந்தால் சரி, உங்கள் வசதிப்படி என்ன சட்டையோ போட்டுங்க, சட்டை உங்களுக்கு எடுக்க முடியாது. அந்த காலத்தில் இருந்து டெர்லின் சட்டைன்னு ஒன்று வந்தது பாருங்க, அந்த டர்ன்னு கிளின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வந்தது தான் போதும், பேப்பரில் வந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், டெர்லினா போடுற நீ டர்ன்னு கிளியும் அப்படின்னாரு. அப்போ பாருங்க, இந்த சட்டையில் எவ்வளோ பெரிய கவனத்தை செலுத்தினோம். ஆனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கோட்டை விட்ட பிசாசான நம்ம வஞ்சித்து போட்டான், பாயிண்ட்டையே மாற்றிட்டான். பாருங்க, என்ன விஷயன்றதையே நம்ம இழக்க செய்து விட்டு திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போய் வேண்டாத சில விஷயங்களை அதில் பூந்துக்கிட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வச்சுட்டான் பிசாசானவன். அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். சட்டையை மாற்றின மொழியை புத்தியை மாற்றல, எண்ணங்களை மாற்றல, யோசனைகளை மாற்றவில்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சட்டையை மாற்றுறதை பற்றி அல்ல, புத்தியையும் எண்ணத்தையும் யோசனையும் நம்முடைய அபிப்பிராயங்களையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நாம் தொண்டு தொட்டு தலைமுறை தலைமுறையா பின்பற்றி ஊறி போயிருக்கிற அந்த சமாச்சாரங்களை மாற்றி புது மனுஷனாக மனம் மறுரூபமாகிறது பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இதே மாதிரி இருக்காதீங்கன்றார். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா உலகத்துல எல்லாம் ஒரு மாதிரி என்றாங்க. எப்படி என்றாங்க? சம்பளம் வாங்கினா 20ஆம் தேதி வரைக்கும் தான் வரும், தொட்டுக்க வலிச்சுக்க தான் நம்முடைய வாழ்க்கை, பற்றாக்குறை தான் மனுஷ வாழ்க்கையினுடைய சாராம்சமே அதுதான். பத்திருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை இல்லை. போதுமானதுக்கு மிகவும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கை, இல்லைன்றது தான் வாழ்க்கை, கடன் இருக்கிறது தான் வாழ்க்கை, பத்தில் போதல குறைவு, இதுதான் வாழ்க்கை. இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். பொருளாதாரத்தை பற்றி சொன்னா இன்னும் பல விதத்தில் சொல்லலாம். நான் இன்னைக்கு பொருளாதாரத்தை பற்றி பேசுறதுனால அதில் கவனம் செலுத்துகிறேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகம் பொருளாதாரத்தை பற்றி சில எண்ணங்களை வைத்திருக்கிறது. இப்படிதான் வாழணும், இந்த உலகத்தில் தரித்திரம் தான், பரலோகம் போனால் தான் தங்க வீதியில் நடக்க போறியாக்கும், பரலோகத்தில் தான் ஆசீர்வாதம் எல்லாம் காத்திருக்குதாக தான் சொன்னாங்க எங்களுக்கு. ஆகவேதான் எப்போ பார்த்தாலும் பரலோகம் இன்ப நாடேன்னு. இந்த உலகத்தை பற்றி எங்களுக்கு நல்ல ஒரு இதே கிடையாது. பாருங்க, எப்படா பரலோகம் போவோம், எப்போ இயேசு வருவார், எப்போ போவோம், இதே தான் பிரச்சனையா இருக்குது. ஏன்னா ஊரெல்லாம் கடன் வாங்கியாச்சு, இயேசு சீக்கிரம் வந்தா ஓடி போயிடலான்னு ஒரு எண்ணம். இந்த இயேசு சீக்கிரம் வரணும்னு சொல்ற ஆளுங்களாம் பெரிய ஆவிக்குரிய ஆளுங்கன்னு நினைக்காதீங்க. கடங்காரம் வர்றதுக்கு முன்னால அவர் வந்துட்டா போயிடலாமேன்னு யோசனை உங்களுக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படிதான் பாருங்க, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பொருளாதாரத்தை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன, பற்றாக்குறை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன, நிறைவை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன, செழிப்பை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன, போதுமானவுக்கு மிகவும் அதிகமான ஆண்டவர் சொல்றமே எல்ஷதா என்று அவரை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன, வாக்கு மாறாத தேவன் சொல்றமே நம்முடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தபடி நிறைவாக்குகிறவர் என்று சொல்லுறமே, இதை குறித்த உங்கள் எண்ணங்கள் என்ன? அதை பற்றி எல்லாம் யோசிக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் அதோடு ஒத்து போகிறதா அல்லது இந்த உலகத்தோடு ஒத்து போகிறதா? இந்த உலகத்தை வழக்கத்துப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எது புதிதாகிறதுனால? சட்டை புதிதாகிறதுனால அல்ல, மனம் புதிதாகிறதுனாலே. இந்த உலகத்தார போற வேஷம் தெரியாமல், இதே எண்ணங்களை உடையவர்களாயிராமல், இதே அபிப்பிராயங்களை உடையவர்களாயிராமல், இதே கருத்துக்களை உங்கள் கருத்துக்கள் ஆக்கி கொண்டவர்களாயிராமல், இந்த கருத்துக்களை எல்லாம் மாற்றி மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், வேறொரு வித்தியாசமான மனுஷனாய் மாறுங்கள். ஹலோ, எத்தனை பேர் ஆயத்தம் வேற வித்தியாசமான மனுஷனா மாறுறதுக்கு? ஏன் அப்படி மாறவில்லை என்றால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியாமலே போயிடுவோம் நம்ம. அதான் அங்கே சொல்லியிருக்குது. நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம்னா 3 சித்தம் இல்லை தேவனுக்கு, அவர் ஒன்றும் குழம்பி போயில்லை, ஒரே சித்தம் தான். அந்த ஒரு சித்தத்தை தான் நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம்னு இருக்குது. அந்த தேவனுடைய சித்தம் நன்மையான சித்தம், அது அவருக்கு பிரியமான சித்தம், அதுதான் பரிபூர்ணமான சித்தம். இந்த சித்தத்தை பகுத்தறிந்து அது என்னவென்று அறிந்து அதிலே நடக்க வேண்டும் என்றால் இந்த சித்தம் என்ன சொல்லுகிறது? உங்கள் குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவு ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சித்தம் என்ன? பேதுருடைய படகை உடையிற வரைக்கும் நடப்பினார், அதுதான் சித்தம். அவருக்கு தெரியாதா உடையும்னு? ஹலோ, அவருக்கு ஒரு 10 மீன் கொடுத்தா போதாதான் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு? அவருக்கு ஒரு பை நிறைய கொடுத்தா போதாதான் அந்த வலை நிறைய அளவுக்கு? வலை கிழிஞ்சி படகு உடைஞ்சி 2வது படகும் கூப்பிட்டு அவனும் முழுகிற அளவுக்கு கொடுத்தார். தெரியாத ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆனால் அப்படிதான் அவர் கொடுப்பார். அதுதான் அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். 5 அப்ப 2 மீனை கொண்டு வந்து 5000 பேருக்கு போஷிச்சார். 12 கூட மீந்தது. தெரிய வேணாமா ஆண்டவருக்கு? வேஸ்ட் ஆக்கலாமா? தெரியும், அப்படிதான் அவர். இதுதான் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். இது மனசுல இறங்குற வரைக்கும் மனம் புதிதாக வேண்டும். குறைவின் எண்ணங்கள் நீங்குற வரைக்கும், தரித்திர எண்ணங்கள் நீங்குகிற வரைக்கும் மனம் புதிதாக வேண்டும். இதுதான் நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய சித்தமா. இதுல வாழவே முடியாது மனம் புதிதாக இருக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்து பிரயோஜனம் கிடையாது, கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது, ஆவியை பெற்று பிரயோஜனம் கிடையாது. மனம் புதிதாக வாழ்க்கை மாறவே முடியாது. தேவனுடைய சித்தத்தில் நாம் வாழ முடியாது. அப்புறம் என்ன பிரயோஜனம்? இந்த பூமியிலே தோல்வியில தான் வாழ வேண்டும். மனம் புதிதாக, மனதை மாற்றிக்கலனா, எண்ணங்களை மாற்றலனா வாழ்வு கிடையாது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், சபைக்கு எதுக்கு வர்றீங்க? எண்ணங்களை மாற்றுகிறதற்கு. நீங்க வந்த எண்ணத்தோடு திரும்புறதுன்னா அப்புறம் சபை எதுக்கு? அப்புறம் போதனை எதுக்கு? இதுக்கு நான் போய் என்னத்துக்கு படிச்சுட்டு வரணும்? இதுக்கு என்னத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணணும்? இதுக்கு என்னத்துக்கு பெரிய ஒரு அபிஷேகம், பைபிள்? இதுக்கு என்னத்துக்கு ஏர் கண்டிஷன் எல்லாம்? எதுக்குன்னு சொன்னா, எண்ணங்கள் எல்லாம் மாற்றி தலையை செலவு பண்ணி எல்லாத்தையும் மாற்றி புது மனுஷராய் மாற்றி புதிய எண்ணங்களை உள்ள வைத்து பழைய எண்ணங்களை நீக்கி போட்டு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களை பிரவேசிக்க பண்ண வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள உங்களை பிரவேசிக்க பண்ண வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அதை அறிந்து அதில் வாழ வேண்டும். நீங்க அதுக்காக தான் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.